அனந்த் வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில நாங்கள் என்னத்தை பற்றி பேச போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடம்பெற்ற 10வது நாடாளுமன்ற அமர்வும், அந்த அமர்விலே வழங்கப்பட்ட 29 பிரதி அமைச்சுக்களும், அவர்களுடைய பொறுப்புகளை பற்றியும் தான். அதோட இந்த மாங்குளத்துல மல்லாவி போற வன்னிவிளான் குளம் பகுதியிலே இடம்பெற்ற விபத்தும், இருவர் பலியாகினது பற்றியும், எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்ட சிறு பரபரப்பான செய்தி. பாராளுமன்றத்திலே முதலாவது அமர்விலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஏற்பட்ட சிறு பிரச்சனை பற்றி தான் பார்க்க போறோம். அதோட இந்த மன்னாரில் ஏற்பட்ட மக்களினுடைய கொந்தளிப்பு, அது சம்பந்தமா தான் நாங்க இந்த காணொலியில பார்க்க போறோம். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னுக்கு அனந்த் வியூக்கு நீங்கள் புதுசா வர்ற ஒரு ஆளா இருந்தா, அனந்த் வியூக்கு ஆதரவு தர்ற முகமா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று இடம்பெற்ற இலங்கை ஜனநாயக குடியரசின் 10வது நாடாளுமன்ற அமர்விலே ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கு பெரிய ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார். இந்த ஆணையை பாத்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இதுவரைக்கும் எந்த ஒரு ஜனாதிபதியும் இப்படி ஒரு ஆணையை வழங்கினதில்லை. அதுல அவருடைய உரையின் சாராம்சத்தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம். அந்த சாராம்சத்தில் நீங்க பார்த்திருந்தா தெரியும், இனவாதத்துக்கு இடம் இல்லை. அதாவது மக்கள் இந்த இனவாதத்தை வைத்துத்தான் இவ்வளவு காலமும் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். இலங்கை நாட்டுல குழம்பிக் கொண்டிருந்தார்கள் சொன்னா, சிங்கள மக்கள் மத்தியிலே தமிழர்களையும், தமிழர் மக்கள் மத்தியிலே சிங்களவரையும் மாறி மாறி இனவாதத்தை தூண்டுவது தான் அரசியலும் இடம்பெற்றது. மக்களும் இந்த இனவாதத்தால தான் குழம்பி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். இனி இந்த இனவாதத்துக்கு இடம் அளிக்க போவதில்லை என்று சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இந்த நாட்டில கட்டாயம் செய்யப்பட வேண்டிய இனவாதத்தை ஒழிக்க வேண்டும். அதே மாதிரி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அதை விட நீதித்துறையில பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். நீதித்துறையில அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கா ஏன்னு சொன்னா பயம். இப்ப நான் உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றேன்னா, அந்த போலீஸ்ல இருந்து வேற வேற சப்போர்ட் உள்ளவர்கள் மூலம் இந்த நான் சொன்ன கருத்தை சொல்லி அவர்களை எங்களுக்கு எதிராக திசை திருப்பி விடுறது. அப்படி மக்களுக்கு இந்த நீதித்துறையில அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அது இல்லாம ஒழிக்கணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். கட்டாயம் செய்வார் சொன்னா, அவர்களுடைய ஒரு பார்வை, தூர நோக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் ஒரு வித்தியாசமா தான் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்து நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருமே தங்களுடைய கட்சி அலுவலகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு ஒரு பஸ்ல தான் போயிருக்கணும். அதை விட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரே ஒரு தன்னுடைய வாகனத்துல இறங்கி, அந்த அவர் இறங்கும் போது எந்தவித படைகளும் சூழவில்லை. யார் கதவை திறந்து விடவில்லை. தானே தன்னுடைய கரங்களால் இறங்கி போன ஒரு வரலாறு. இலங்கை நாட்டின் ஜனாதிபதி தானாகவே இறங்கி போன ஒரு வரலாறு. முன்னைய அரசாங்கங்களை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் நிறைய படைகள் கதவை திறக்கிறதுக்கு ஒரு ஆள், அங்க சுத்தவர 4 பேர் நிப்பினம், அப்படி இடம்பெற்று. ஆனா இந்த முறை அப்படி நடக்கல. அதை விட முப்படைகளினுடைய எந்த விதமான அணிநடையோ அணிவகுப்புகளுமோ வேட்டுகளுமோ அங்கு இடம்பெறல. மிகவும் எளிமையான முறையில் தான் இந்த பாராளுமன்றம் கூடப்பட்டது. பழிவாங்கல்கள் எதுவுமே இருக்காது இந்த அரசாங்கத்துல. முன்னுக்கவே அப்படி சொன்னவ, பின்னுக்கவே இப்படி சொன்னவ, அந்த அரசாங்கத்துல இவரை பழி வாங்கினவர், இந்த அரசாங்கம் அப்படியான பழிவாங்கல் இல்லாம நீதித்துறையில ஒரு சுதந்திரமான ஒரு நிலையை நாட்டணும்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்க. இதுல இருந்தே விளங்குது நாட்டை எவ்வளவு முன்னேற்ற பாதையில ஜனாதிபதி கொண்டு போறாருன்னு சொல்லி. மக்களுக்கு அரச சேவையில அதிருப்தி இருக்கலாம். அதாவது அதிருப்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஏஜிஎஸ்க்கு போய் இல்ல ஏதோ ஒரு ஆபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய வேலையை செய்றீங்க. அது மந்தகதியிலே அது அந்த அரச காரியாலயங்கள்ல கூட அரசியல் செல்வாக்கு தான் காரணி செலுத்தினது இதுவரை காலமும். இனிமேல் அப்படி இருக்காதும். அந்த அரச சேவையில் இருந்த அதிருப்தியை திருப்திகரமாக்கணும்னு சொல்லியும் ஜனாதிபதி நேற்று உரையில சொல்லியிருந்தார்.
நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஜனாதிபதியினுடைய இவ்வளவு கட்டுக்கோப்பான நிலைமையிலே விளங்குது நாடு எந்த அளவுக்கு கொண்டு போறாருன்னு சொல்லி. ஆனா அந்த அவ்வளவு திட்டங்களையும் உடைத்து போடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கத்தான் செய்யும். அந்த கும்பல்களம் எல்லாம் இருந்து தான் இந்த நாட்டை காப்பாற்றி கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார். இந்த நாடாளுமன்றத்துல தண்ணி போத்தலால் எறிஞ்சவ, தூளால கொட்டுப்பட்டவ, என்ன நாடாளுமன்றத்துக்கு போய் கல்லோ தடியோ பொருளோ கொண்டு போயிடாது. அந்த அடிபட்டதால மக்களுக்கு நாடாளுமன்றத்தை பற்றி ஒரு அபகீர்த்தி வந்திருக்கு. அந்த அபகீர்த்தி இல்லாம இந்த மக்களால வழங்கப்பட்ட ஆணையை கொண்டு ஏற்று இந்த தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு திருப்தியான சேவைகளையும் நாடாளுமன்ற ஒரு பதில் என்னன்னு சொன்னா இப்ப எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு வழங்குவதற்கு இந்த நாடாளுமன்றம் உள்ளது. அப்ப அந்த நாடாளுமன்றத்துல போயிட்டு அடிபட்டு கொண்டு வந்தா மக்கள் மத்தியில நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி ஒரு அபகீர்த்தி தான் வரும். அந்த சட்டைக்கெல்லாம் இடமில்லைன்னு சொல்லி ஜனாதிபதி திட்டவட்டமா சொல்லியிருக்கார். அவருடைய முக்கியமான பிரதானமான நோக்கம் வந்து இனவாதம் இல்லாத ஒரு அரசியல், இனவாதம் இல்லாத ஒரு நாடு. உண்மையை போற்றக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய தினம் மாங்குளம் பகுதியிலே மாங்குளம் பகுதியில் வெள்ளாங்குளம் பகுதியிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்று 2 பேர் ஸ்தலத்திலேயே பலியாயிருக்கணும். ஒருவர் வந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன இடம்பெற்றுன்னு சொன்னா மாங்குளத்திலிருந்து மல்லாவி நோக்கி பயணித்த ஒரு மோட்டார் சைக்கிளும் மல்லாவிலிருந்து மாங்குளத்துக்கு வந்த ஒரு மோட்டார் சைக்கிள் தான் நேருக்கு நேரம் மோதி 2 பேர் பலியாயிருக்கணும். உண்மையான பயங்கரமான ஒரு தீவிரமான சம்பவம் இடம்பெற்றிருக்குது. சோ நீங்க எல்லாம் அவதானமாக வாகனத்தை செலுத்துங்கோ. அவசரம் இருக்கும். அவசரம் இருந்தாலும் அவதானமா வாகனத்தை செலுத்துங்கோ. மிகவும் பாதுகாப்பா செலுத்துங்கோ. வேக கட்டுப்பாடுகள் தான் 2 மோட்டார் சைக்கிளும் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதி 2 உயிர்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கிறோம் நேற்றைய தினம். அதுவும் இளம் வாலிபர்கள்.